ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது எனக்கு ஒரே ஒரு டவுட்டு என்னென்னா, நம்மளுக்கு நிறைய ரிலேஷன்ஸ் நம்ம சொந்தக்காரங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா. ஏதோ ஒரு சண்டையில் பேசாமல் போயிட்டுருப்போம், அவங்க நம்மக்கிட்ட பேசாமல் இருந்திருப்பாங்க, எல்லாமே இருந்திருக்கும். கரெக்டாக? திடீர்னு ஒரு நாள் அந்த நம்பர்லேருந்து ஃபோன் வரும், ஏதோ ஒரு பேர் போட்டு வரும். எடுத்து பேசணுன்னா அவங்க வந்து நான் தாம்மா அப்படின்ற மாதிரி பேசுவாங்க. அதுவும் எப்படி பேசுவாங்கன்னா, பயந்து பேசுவாங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு கேட்டுருமா, இந்த கள்ளக்காதலாம் பண்ணின்னு இருக்கோம், பயந்து பேசுறதுக்கு. சரி ஓய்ஞ்சு போ, ஏதோ வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பயந்து பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியது. யாரும் இல்லை, கடைசியில் சொல்கிறேன், யாரும் நம்மளுக்கு நெருங்கின சொந்தம் தான் என்ன பேச வேண்டியது. அப்புறம் ஏன் வந்து எதுக்கும் என்கிட்ட சொல்கிறது இல்லை, எந்த ஃபங்க்ஷனுக்கும் எனக்கு சொல்கிறது இல்லை. என் வீட்டில் இருக்குது சின்ன பசங்க, ஃபங்க்ஷன் பண்ணுற அளவுக்கு எங்கள் வீட்டில் இன்னும் எந்த ஃபங்க்ஷன் நடக்கலை. சரிங்களா? நீ வந்து எப்படி இருக்க, வேலைக்கு போயிட்டியா, அம்மா எப்படி இருக்காங்க? ஏன்னா எங்கள் அம்மா என் கூட இருக்காங்க இல்லைங்களா, அதனால் நல்லா இருக்காங்களா, வெங்காயம் வெள்ளை பூண்டுக்கு அதெல்லாம் கேட்க வேண்டியது. இப்படியே கொஞ்ச நாள் பேசிகிட்டே இருக்க வேண்டியது. அப்புறம் என்ன நடக்கும்னா, சரி கொஞ்ச நாள் ஃபோனே வராது. என்னடா ஃபோன் வரலையே, அவங்களும் கொஞ்சம் வயசானவங்களாச்சே, ஃபோன் பண்ணி கேட்போம் அப்படின்னு ஃபோன் பண்ணால், நீங்கள் டயல் செய்த வாடிக்கையாளர் தற்போது பிஸியில் உள்ளார். என்னடா இப்படி வருதே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு திரும்ப இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுவோம். திரும்ப வரும், திஸ் நம்பர் கரண்ட்லி பிஸி. ஓ, அப்போது நம்பரை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. இல்லை, எதுக்கு இந்த மானுங்கட்ட கொழுப்பு? நான் கேட்டேண்ணா, நீ வா என்கிட்ட பேசு, நீ பேசினா தான் எனக்கு ஆச்சு, இதெல்லாம் நான் சொன்னேண்ணா. சொல்ல, நீங்கள்லாம் வேணாம், உங்கள் மூஞ்சிலெலாம் முழிக்கக்கூடாது அப்படின்னு தானே நான் உண்டு, என் வேலை உண்டு இருக்கேன். உங்களெல்லாம் நான் கேட்குறேண்ணா, நீங்கள் வாங்க, நீங்கள் என்கிட்ட பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கூப்பிட்றேண்ணா. கிடையாது, நீயே விருப்பமாக தான் பேசுவேன், நீயே விருப்பமாக தான் நம்பரை பிளாக் பண்ணுவேன். சரி ஓகே, ஃபஸ்ட் சிம்லேருந்து போட்டால் தான் அந்த மாதிரி, செகண்ட் சிம்லேருந்து போட்டால் ஃபோனை எடுத்துகிட்டு காதல் அப்படியே வச்சுட்டு இருக்க வேண்டியது. அப்புறம் திரும்ப அந்த நம்பர்லேருந்து போட்டால் திஸ் நம்பர் கரண்ட்லி பிஸி அப்படின்னு வரும். என்ன மயிருக்கு எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க? அசிங்கமாக இல்லை உங்களுக்கு? யாரும் இல்லை, எங்கள் தாய் மாமா கொண்டாடிட்டா. அதுவே இஷ்டம் தான் பேசும், அதுவே இஷ்டம் தான் நம்பரை பிளாக் பண்ணணும். இவகிட்ட நம்ம போய் கெஞ்சி பேசணுமா? எந்த ஒரு நல்லது கிடத்துக்கும் வர்றது கிடையாது, போகிறது கிடையாது. வீட்டிலே உக்காந்துக்கிட்டு நம்மளே வந்து ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டு என்ன இந்த மாதிரி மானங்கட்ட பொழப்பு? இத்தனைக்கும் வந்து அவங்க கடவுளுக்கு வந்து ஒரு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம கடவுளை குறை சொல்லக்கூடாது. கடவுளுக்கு சேவை செய்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற எல்லாரையும் போட்டு டார்ச்சர் பண்ண வேண்டியது. என்னது இது? எதுக்கு ஃபோன் பண்ணுறீங்க? அப்போ பண்ணாதீங்க, யாருக்கும் பண்ணாதீங்க. முக்கியமாக எனக்கு ஒரு வாட்டி இந்த வீடியோ நீங்கள் பார்த்தா கூட பரவாயில்ல, எனக்கெலாம் ஃபோன் பண்ணுற ஆளை வச்சுக்காதீங்க, மரியாதை கெட்டு போய்டும். அப்புறம் உங்கள் வீட்டில் யாரெல்லாம் இந்த மாதிரி இருக்காங்கன்னு சொல்லிட்டு தயவுசெய்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணிப்போங்க. ஏன்னா இந்த மாதிரி நிறைய வீட்டில் நிறைய இருக்குதுங்க வெறிய ஏற்றுத்துக்குன்னு. ஆமாவா இல்லைன்னு சொல்லுங்கள் வந்து.